அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி இந்த கூட்டத்துக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, முதலாம் நூற்றாண்டில் ஒரு காலகட்டத்தில் யூதர்களுக்கு பயந்து மற்றவர்களுக்கெல்லாம் பயந்து ஊழியத்திலே ஓடி மறையும்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர்கள் எல்லாம் முதல் நூற்றாண்டிலே ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு மாறுதல் உண்டாயிற்று, ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாயிற்று. அதில் ஒரு நபரை குறித்து தான் அவர் எப்படி பிரசங்கம் பண்ணினார், எழுப்புதல் காலத்தில் எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இருந்தது, இப்போ எப்படி இருக்கு என்பதை நாம் அறிந்து பார்த்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த வேத வசனத்தை நான் உங்கள் நடுவிலே கொண்டு வர விரும்புகிறேன். ஸ்தேவான் என்று சொல்லுகிற ஒரு நபர் தன்னை ஆண்டவருக்கு பலியாய் கொடுப்பதற்கு ஒப்பு கொடுத்தவராக தைரியமாய் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். எழுப்புதல் காலத்தில் எப்படி வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 48 54 வரை வாசிக்கலாம். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? எப்படிப்பட்ட வீடு கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? தக்க ஸ்தலம் எது? இவை எல்லாவற்றிலும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதர்களை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில்
இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஸ்தேவான் ரொம்ப தைரியமாய் ஆவியானவரால் நடத்தப்படுகிறபடியினால் எழுப்புதல் காலத்தில் கடுமையான எதிர்ப்புகள் இருக்கிற சூழ்நிலையில், போராட்டங்கள் இருக்கிற சூழ்நிலையில் பாருங்க, ரொம்ப தைரியமாக பிரசங்கம் பண்ணுறார். இந்த கடைசி காலத்திலும் கூட பயங்கரமான எதிர்ப்புகள் உருவாகி இருக்கிறது. பயங்கர எதிர்ப்புகளின் மத்தியிலே தான் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. சமீபத்தில் நான் செய்தியின் வாயிலாகவும் என்னுடைய வாட்ஸ்அப் தகவல்களின் மூலமாகவும் நான் அறிந்து கொண்ட ஒரு செய்தி, பாம்பே பட்டணத்தில் மகாராஷ்டிராவில் இயேசு அழைக்கிறார் என்று சொல்லுகிற அருமையான அங்கிள் டிஜிஎஸ் அவருடைய மகன் பால் தினகரன் அவர்கள் நடத்தின ஒரு கூட்டத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். பலத்த அற்புதங்கள் அங்கு ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஜனங்களுக்குள்ளாய் ஒரு மாற்றம் உருவாக ஆரம்பித்தது. பாருங்க, உடனே அங்கு இருக்கிற மக்கள் ஒன்று கூடி இதுவரை இல்லாத ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கேஸ் அவர் மேலே பதிஞ்சிருக்கிறாங்க. என்ன பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவர் பிளாக் மேஜிக் பண்ணுகிறார், இவர் பிளாக் மேஜிக் பண்ணுகிறார் என்று மகாராஷ்டிராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு. இதுவரை கிறிஸ்தவ உலகத்திலே பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கு அது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கடைசி காலம், இது கடைசி காலம். அங்கு இயேசு கிரியை செய்கிறார், இயேசு எழுப்புதலை கொண்டு வருகிறார், இயேசு ஜனங்களை குணமாக்குகிறார், இயேசு பெயர் சொல்லி அழைக்கிறார், இயேசு விடுதலை செய்கிறார். ஆனால் என்ன சொல்றாங்க? பிளாக் மேஜிக் என்று சொல்லுகிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை கைது செய்யும்படியான முயற்சிகளும் நடக்கிறது. பிரியமானவர்களே, ஸ்தேவானுடைய காலத்திலும் கூட அப்படித்தான் மிகப்பெரிய கொடுமையான காலகட்டங்கள் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அந்த சூழ்நிலையிலே ஸ்தேவான் ரொம்ப தைரியமா பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றார்? முதல்ல கையினாலே, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்க அவர் சொல்றாரு, உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். பாருங்க, நிறைய பேருடைய சூழ்நிலை அப்படித்தான். ஆதி நாட்களிலே, முற்பிதாக்களின் நாட்களிலே தேவாலயத்திலே தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எருசலேம் தேவாலயம்தான் மிக பிரதானமாய் இருந்தது. இன்றைக்கு கூட யூத மக்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு சுவற்றிலே தான் மோதிக்கொண்டு மேசியாவே வாங்க அப்படி சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. அந்த தேவாலயத்தை தான் கட்டணும்னு முயற்சி பண்றாங்க, அந்த தேவாலயத்தை தான் உருவாக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அந்த தேவாலயத்தில் தான் ஆன்டி கிரைஸ்ட், அந்த கிறிஸ்து அமர போகிறான். இங்கு ரொம்ப தெளிவா சொல்றார், யூதர்களை பார்த்து, உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் வாசம் செய்கிறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை சர்ச்சை பற்றி பேசிட்டா கோவம் வந்துடும். சர்ச்சுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் சிலருக்கு கோபம் வரும். சர்ச்சில் பண்ணதான் கூடாது, தவறு தான்.
ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, கைவேலையினால் செய்யப்பட்ட, கைகளினால் செய்யப்பட்ட தேவாலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறது இல்லை. ரொம்ப போல்டா அவங்களுக்கு பிரதானமாய் இருந்தது தேவாலயம்தான். அந்த பிரதானமாய் இருக்கிற காரியத்தில் அவர் கை வைக்கிறார். அவர்கள் மூர்க்கமடைகிறார்கள், கோபப்படுகிறார்கள். அவர் தெளிவா சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கட்டடத்துக்குள்ள இயேசுவை சுருக்க முடியாது. அவர் சொன்னாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொன்னாரு. நீங்க ஒரு தேவாலயத்தை கட்டிட்டு இந்த தேவாலயத்துக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறாரு, இங்கதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் சொல்லுகிறேன், கைகளினால் செய்யப்பட்ட தேவாலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவதில்லை. எவ்வளவு தைரியமான ஒரு பிரசங்கம் பார்த்தீங்களா? ஒரு போல்டான பிரசங்கம். எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு பாருங்க, சில இடங்கள்ல தேவாலயம் மதிக்கப்பட வேண்டியது தான், தேவ பிரசனம் இறங்கின ஒரு இடம்தான் தேவாலயம். ஆனால் பாருங்க, போகும்பொழுதே அந்த ஆல்டரை பார்த்து ஒரு கும்பிடு போடுவாங்க, அப்படியே குனிவாங்க. ஆல்டரு கர்த்தரால் உருவாக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லலை, அந்த ஆல்டரில் மட்டும்தான் கர்த்தர் இருக்கார்ல, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அதை தான் அவர் சொல்றாரு. அவருக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வான சிங்காசனம், சிங்காசனம் என்பது ஒரு உட்காரக்கூடிய ஒரு சேர். வானத்துல உட்கார்ந்துட்டு காலை கீழே நீட்டினாக்கா பூமியில படும். இவருக்கு நீ எப்படிப்பட்ட தேவாலயத்தை கட்டுவ? அதுதான் அவருடைய கேள்வி. இவர் ஒரு தேவாலயத்துக்குள்ள அடைக்கிட முடியுமா? ஒரு கட்டணத்துக்குள்ள அடைக்கிட முடியுமா? நெவர். ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் பாருங்க, நம்முடைய சகோதர சகோதரிகள் சின்ன ஒரு தகடு துண்டை கையில் கட்டிக்கிட்டு இதுக்குள்ள அடைக்கிறாங்க. சில கயிறை கையில் கட்டிக்கிட்டு அதுக்குள்ள அடைக்கிறாங்க. சிலர் கழுத்தில் சில காரியங்களை போட்டுக்கிட்டு இதுக்குள்ள அடைக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு தெய்வத்தை அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரை அதுக்குள்ள அடக்கவே முடியாது. அததான் ரொம்ப அழகா பிரசங்கம் பண்றாரு. இன்னைக்கு பாருங்க, தேவாலயங்களிலோ சரி அல்லது ஜனங்கள் மத்தியிலோ சரி, அவங்கள ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இல்லை. கடைசி நாட்களிலே இந்த பிரசங்கங்கள் தேவை. அது உயிரே போனாலும் பரவாயில்ல, அவங்க என்ன அடிச்சு நொறுக்குனாலும் பரவாயில்ல. அவர் எல்லா கதையும் சொல்லிட்டு வர்றாரு. அந்த நாட்கள் ஆபிரகாம் கதையிலிருந்து, மோசே கதையிலிருந்து, யோசுவா கதையிலிருந்து எல்லாவற்றையும் அப்படியே வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. சொல்லிட்டே வந்து கடைசியா சொல்றாரு, கையினால் செய்யப்பட்ட தேவாலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதில்லை. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, அப்ப அவர் எங்கதான் வாசம் செய்யறாரு? அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா அவர் இதனுடைய விளக்கத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எங்க வாசம் பண்றார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். இப்ப கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதுல இருந்து ஸ்தேவான் தைரியமா பிரசங்கம் பண்ணிட்டார். ஏன்னா ஆவியானவர் அவரை நடத்தினார். அதே ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன்
தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிரசங்கத்தினுடைய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூதர்கள் நினைச்சாங்க ஒரு கட்டணத்துக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறார், மேசியா இருக்கிறார், ஒரு கட்டணத்துக்குள்ளதான் தெய்வம் இருக்கிறார் என்பதாக. கட்டாயம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு இடம் வேணும், சர்ச் வேணும், கட்டாயம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இடம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், அது உண்மையா இருக்க வேண்டும், அது கல்லர் குகையா இருக்கக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களே தேவாலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை கையினால கட்டல. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை எந்த ஆர்கிடெக்டரும் டிசைன் பண்ணி கட்டல. இந்த ஆலயத்துக்கு எந்த எலிவேஷன் ஒர்க்கும் பண்ணல. கர்த்தர் உருவாக்கின ஆலயம். ஹல்லேலூயா. அவர் அதிலே தான் வாசம் பண்ணுகிறார், அவர் அதிலே தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் பாருங்க, இந்த மாய்மாலமான ஒரு பரிசுத்தம் இருக்கு. மாய்மாலமா சர்ச்சுக்குள்ள வந்தாக்கா ஒரே பரிசுத்தம் தான், முழங்கால் படிட்டு தான் ஜெபம். சர்ச்சுக்குள்ள வந்தா எல்லாம் அப்படியே ஆஹா ஓஹோன்னுவாங்க. சிலர் அந்நிய பாஷையில் அப்படியே குதிப்பாங்க. சர்ச்சுக்குள்ள வந்தால் தான் எல்லாம் நடக்கும். சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாக்கா பாருங்க, வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் புறப்படும், கெட்ட வார்த்தைகள் புறப்படும். வெளியில போயிட்டா தான் பாருங்க எல்லாம் நடக்கும். எல்லா மனிதனை போல, சராசரி மனிதனை போல குடித்து வெறித்து எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள். அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், இந்த கடைசி காலத்தில் அவங்கள பார்த்து தான் நீங்க பிரசங்கம் பண்ணணும். எழுப்புதலுக்கு கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணல, நீதான் அந்த தேவாலயம். தேவாலயத்தை ஒருவன் கெடுத்தா கர்த்தர் கெடுப்பார். இந்த பிரசங்கம் இன்னைக்கு தேவை. ஸ்தேவான் அதை தான் பிரசங்கம் பண்ணினார், தைரியமாய் பண்ணினார். அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் அவர் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொன்னார். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால பிரசங்கம் அப்படிதான். இந்த அன்பு, இந்த இரக்கம், இந்த இதெல்லாம் உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கண்டித்துணர்த்துகிற ஊழியங்கள் தேவை. கடைசி காலத்தில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற சபைகள் தேவை. அப்பதான் எழுப்புதல். ஒரு மனுஷன் பாவம் செய்து தேவாலயத்துக்குள்ள வரானாக்கா தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு போய் அவனுடைய இருதயத்தை குத்தி அவனுக்குள்ளாய் கிரியை செய்து அவன் பாவ உணர்வடைந்து அவன் மனம் திரும்ப வேண்டும். சமாதானம் என்று பூசி முழுகுவதற்கு பிரசங்கியார் தேவையில்லை. நீ கடைசி காலத்தில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வருகையினுடைய கடைசி காலத்தில் இருக்கிறோம். எங்கும் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் நமக்கு தேவை. எழுப்புதல் காலத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கம்தான் ஒரு மனிதனை மனம் திரும்ப செய்யும். அவங்க கோபம் அடைந்தாலும் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த ஆலயத்தை நீங்க விக்கிரகமா மாத்தாதீங்க. கையினால் கட்டப்பட்ட காரியத்தை பெருசா நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க தான் அந்த ஆலயம், உங்க இருதயம் தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளதான் இயேசு வாசம் பண்ண வருகிறார். உன் இருதயத்தை ஆண்டவர் கொடு,
அதுதான் மெசேஜ். அதுதான் மெசேஜ். இந்த கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் இதை சொல்வதற்கு ஆட்கள் குறைவு. எழுப்புதல் நீங்கள் பங்கு பெறணும்னாக்கா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க என்ன நினச்சிக்குவாங்கலாம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் என்ன காரியத்தை செய்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் ஆண்டவர் வாசம் பண்ணல, அவர் இருதயத்துக்குள்ளாய் வாசம் பண்ண விரும்புகிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் கடைசி காலத்தில் தேவை. ஸ்தேவான் ரொம்ப தைரியமா சொல்றார், நீங்க தான் அந்த ஆலயம் சொல்றார். கையில் கட்டப்பட்ட ஆலயத்தை பெருமை பாராட்டிட்டு இருக்காதீங்க. இப்போ பாருங்க, நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் இத்தனை கோடியில் கட்டினேன், நாங்கள் அப்படி கட்டினோம், இப்படி கட்டினோம், இதை பண்ணோம், அதை பண்ணோம். நல்லது செய்யுங்க, தப்பு கிடையாது, செய்யுங்க, இன்னும் கூட நிறைய செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. பட் அதில் தான் கர்த்தர். நீ எப்படி இருக்க? ஆராதிக்க போகிற நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்குள்ளாகத்தான் இயேசு இருக்க விரும்புகிறார். உங்களை தான் கர்த்தர் மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை தான் ஆண்டவர் தம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆலயத்தை எடுத்துக்கொள்ள போவது இல்லை, கட்டடத்தை வருகையில் எடுத்துக்கொள்ள போறது கிடையாது. பேத்துன்னு போயிட மாட்டார். ஒரு நொடி பொழுதுல மறுரூபம் ஆவது கட்டடமா? இந்த ஆலயம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தான் மறுரூபமாகும். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, எழுப்புதல் காலத்தில் ரொம்ப தெளிவான பிரசங்கம், தைரியமான பிரசங்கம். அப்படி சொன்னோன்னு உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவரை கல்லெடுத்து கொன்னுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் அவரை கொலை செஞ்சாங்க. ரெண்டாவது என்ன இரிட்டேட் ஆயிட்டாங்க யூதர்கள் பாருங்க, வாசிக்கலாம். அதே 51 வாசிக்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, அவங்கள பார்த்து சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. இன்னும் இருதயம் உங்களுக்கு திறக்கப்படல, உங்க செவியும் என்ன பண்ணல, திறக்கப்படல, விருத்த சேதனம் பண்ணப்படல. உங்கள் பிதாக்களை போல, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, கொஞ்சம் கூட மன கடினத்தொட்டு விலகவே இல்லை, கொஞ்சம் கூட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே மாட்டீங்க. இவ்வளவு அற்புதங்களை இயேசு செய்தார், இவ்வளவு அதிசயங்களை இயேசு செய்தார். அதன் பின்பு அப்போஸ்தலரை கொண்டு இவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கூட, இயேசு உயிரோடு கூட எழுந்ததை கூட நீங்கள் கவனித்து கூட இன்னும் நீங்க மனம் திரும்பல, இன்னும் தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறீங்க. நீங்க வணங்க கழுத்துள்ளவங்க. எவ்வளவு போல்டா அடிக்கிறார் பாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே. ரொம்ப அழகா சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்களே, உங்க இருதயமும் விருத்த சேதனம் பண்ணல, உங்க காதும் விருத்த சேதனம் பண்ணல. மண்ணு மாதிரி நிக்கிறீங்க, சிலை மாதிரி நிக்கிறீங்க, கல்லு மாதிரி நிக்கிறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு உணர்வு இல்லை. கடைசி காலத்தில் அப்படிதான் இருப்பாங்க, கடைசி காலத்தில் அப்படிதான் இருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த பிரசங்கம்தான் அவங்களெல்லாம் உணர்வுடைய செய்தது. அவங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணினது, அவருடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணினது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனை சர்ச்சைக்கு ஏறி இறங்கினாலும் சரி, எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலன்னு சொன்னான், சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியலன்னு சொன்னான், அவருடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எழுப்புதல் காலத்தில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துறோம் சொன்னாக்கா, நீங்க நல்லது கெட்டது அதை பார்ப்பது அவசியம் வேண்டும். அதே சமயத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி ஆகணும். கடினமான பிரசங்கம், ரொம்ப கடினமான பிரசங்கம்.
நிறைய பேருக்கு அது பிடிக்காது. இப்பெல்லாம் உனக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னா ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம் மட்டும் சொல்லு, அது அப்படியே வந்துடும். ஆசீர்வாதம் மட்டும் தேவை. இவர் ஆசீர்வாதத்தை சொல்லியிருந்தாக்கா அவர் உயிர் தப்பிச்சிருக்கோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லியிருந்தாக்கா, அவர் அதை சொல்லலை. நீ வணங்கா கழுத்துள்ளவன், உன் இருதயம் விருத்த சதனம் பண்ணலை, உன் இருதயம் திறக்கப்படலை, உன் காது திறக்கப்படலை, உனக்கு எதுவுமே தெரியல, நீ மனம் திரும்பன்னு சொல்றாரு. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் உங்க சபையில் அது நடக்குதா? சொல்லிட்டாக்க கோச்சிட்டு வெளியே வந்துடும்ல. அந்த பிரசங்கம் பண்றதுக்கு தைரியம் கிடையாது, பரிசுத்தத்தை பத்தி பேசுறதுக்கு தைரியம் கிடையாது, பரிசுத்தத்தை குறித்து எடுத்து சொல்லுவதற்கு தைரியம் கிடையாது. ஏன்னா திருப்பி அந்த கேள்வி நமக்கு வந்துச்சுனாக்கா. பிரியமானவர்களை, கடைசி காலத்தில் இந்த பிரசங்கங்களை நீங்க கேட்கணும். கண்டித்துணர்த்துகிற பிரசங்கத்தை நீங்க கேட்கணும். இந்த பிரசங்கம் தான் நம்மை மறுரூபமாக்க செய்யும், எழுப்புதலிலே பயன்படுத்தும், இன்னும் பியூரிஃபை பண்ணும். கடினமான பிரசங்கம். இயேசு அவர் ஊழியம் செய்த காலகட்டத்தில் கூட அன்பை பத்தி பேசினாரு, இரக்கத்தை பத்தி பேசினாரு, மனதுருகினார். at the same time கடினமான பிரசங்கத்தையும் அவர் செய்தார். வாசித்து பார்க்கலாம். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு பாடுபட வேண்டியது குறித்தும் திருவிருந்தை குறித்து ஆண்டவர் அங்க பேசுகிறார். ஜீவாப்பம் நானே என்று சொல்லி அவர் தன்னை குறித்து அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது சிஷ்யர்கள்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீ பிழைக்க மாட்ட, உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, உனக்கு பரலோகம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் இயேசு தெளிவா சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாருங்க, இயேசு ஒரு கடினமான உபதேசத்தை சொல்றாரு. நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போ, இதுதான் உண்மை. நீ ஏற்றுக்கொண்டா சரி, ஏற்றுக்கொள்ளாம போனாலும் சரி. அங்க முறுமுறுத்து கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்துல அவன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டியது நீ மனம் திரும்ப சொல்லணும். மனங்கா கழுத்துள்ளவர்களை இன்னும் ஏன் இப்படி இருக்கீங்க? இயேசு வருகை சமீபமாயிற்று, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது, இன்னும் மனம் திரும்பாம ஏன் இப்படி இருக்கீங்க? நிர்விசாரமா இருக்கீங்க. பாருங்க, அந்த மாதிரி ஸ்தேவான் ரொம்ப அழகா பிரசங்கம் பண்றார். கடினமான பிரசங்கம். இயேசு ரொம்ப கடினமான பிரசங்கம்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க வாசித்து பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படி சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. எவ்வளவு கடினமான பிரசங்கம் பாருங்க. எவ்வளவு கடினமான பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு யாருன்னா சொல்றாங்களா? பாருங்க, இன்னைக்கு ஆராதனை எல்லாம் பாடகர் குழுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இச்சிக்கிற பிரகாரமா இருக்கு. எவ்வளவு கேவலமான ஆடைகளை அணிந்து கொண்டு மற்றவர்கள் வஞ்சிக்கப்படும்படியான அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அப்ரோச்,
ஆனா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படி சொல்லி பாடுவாங்க. பிரியமானவர்களே, இயேசு சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தனாக்கா அவளோடு உன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. நீ தொட தேவையில்ல, நீ பேச தேவையில்ல, நீ எதையும் பண்ண தேவையில்ல. உன் பார்வையே பாவம் நிறைந்த பார்வை என்பது இயேசுடைய பார்வை. நீ பார்க்கிற பார்வையே ஆண்டவருக்கு விரோதமானது என்பது இயேசுடைய பார்வை. உன் பார்வையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பது இயேசுடைய பார்வை. அவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது, கடினமான பிரசங்கம். இப்படிதான் பிரசங்கம் பண்ணார் இயேசு. இன்னைக்கு யாருங்க சபையில் பிரசங்கம் பண்றாங்க? எந்த சபையில் பிரசங்கம் பண்றாங்க? எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்தில் பாவ உணர்வடைஞ்சாதான் எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. தன் பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினாதான் தேசத்திலே, சபையிலே, ஊர்ல, பட்டணங்களிலே எழுப்புதல் உண்டாகும். மூடி மறைச்சன்னு சொன்னாக்கா பார்த்துங்க, எந்த எழுப்புதலும் வராது. 2 பொண்டாட்டி வச்சிருப்பான், அவனை சபையில் ஆஹா ஓஹோன்னுவாங்க, அதை பண்ணுவான் இதை பண்ணுவான், அக்கிரமான காரியங்கள். ஊழியக்காரன சிலர் அப்படி இருக்காங்க. பிரியமானவர்களே, இதை கண்டித்து உணர்த்துவதற்கு யார்? இந்த கடைசி காலத்தில் இந்த கண்டித்து உணர்த்துகிற ஊழியர்கள் தேவை. எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும்னாக்கா பாவம் செய்தால் அது பாவம் என்று சொல்ல வேண்டும். நோ காம்ப்ரமைஸ். இயேசு அதுல காம்ப்ரமைஸ் ஆகல. அவர் சொன்னார் ஒரு இடத்துல, உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை கல்லெறிந்து கொல்லட்டும் சொன்னார். ஏன்னா நீ பாவத்தில் இருக்கிற. தட் இஸ் த மீனிங். அதுதான் அர்த்தம். நீ பாவத்தில் இருக்கிற. அவளை பாவின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவளை கொலை செய்யறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ பாவம் செய்யலன்னா அடி, அவ பாவம் செய்தாதான். பாவம் செய்யலாம் அடி அப்படின்னாரு. ஒருத்தரங்க இல்லை. நீங்க பிரசங்கம் பண்றவங்களும் அப்படிதான் இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் கடினமான பிரசங்கத்தை விரும்பினங்க, அதை ஏற்றுக்கொள்ளணும். கடினமான பிரசங்கத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்ல விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் மனம் திரும்பணும், ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் நான் விட்டு கொடுக்கணும், ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் நான் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும் என்பதை நீ புரிந்து கொண்டு அதை நீங்கள் அலசி ஆராய்ந்து வேத வசனத்தின்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் வரும். எழுப்புதல் பேசிட்டு இருக்கிறதுனால வராது. எழுப்புதல் கூட்டத்தில் கலந்து கொண்டதுனால வராது. இவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க. ஆவியானவர் பேசுறார், அவங்கள பார்த்து சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்கள். உங்க இருதயம் இன்னும் திறக்கப்படலை, உங்க காது இன்னும் திறக்கப்படலை. அப்படியே தான் இருக்கீங்க, அப்படியே தான் இருக்கீங்க. கிறிஸ்தவ உலகம் அப்படித்தானே இருக்கு. அநேகர் அப்படித்தானே நாம் பேரை வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறோம், எல்லாத்திலும் பங்கு பெறுறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் உங்க இருதயம் திறக்கப்பட்டிருக்கா? உடைய காது திறக்கப்பட்டிருக்கா? இன்னும் கீழ்ப்படியாம, கொஞ்சம் கூட தாழ்த்தாம, கொஞ்சம் கூட தலை வணங்காம, வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்கும் பொழுது தேவ கோபம் நம்ம மேல பற்றி எரியும். எழுப்புதல் காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் கடினமான பிரசங்கம்,
கொன்னாலும் பரவாயில்ல, கொலை தான் செஞ்சாங்க. கடைசியா இயேசுவும் கொலை தான் செஞ்சாங்க. ஆனால் அவர் விட்டுல. கடினமான பிரசங்கம், தெளிவாய் பிரசங்கம் பண்ணினார்கள். இந்த எழுப்புதல் காலத்தில் கத்தனமை நடத்தணும் சொன்னாக்கா, எழுப்புதலில் பயன் பண்ணணும் சொன்னா, இந்த பிரசங்கத்தை விரும்பணும், இந்த பிரசங்கத்தின்படி நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது அவர் பிரசங்கம் பண்றார். என்ன சொல்றார் பாருங்க. அதுலேயே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியில் சொல்றார் பாருங்க. உங்கள் பிதாக்களைப் போல, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். எதிர்த்து நிற்கீங்க. பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. யூதர்களை பார்த்து சொல்றாரு. முதல்ல சொன்னாரு, கையினால கட்டப்பட்ட தேவாலயத்தில் கர்த்தர் வாசம் செய்யத்தில்லையா அப்படின்னாரு. ரெண்டாவது சொன்னார், நீங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, காதம் கேட்கப்படல அப்படின்னு சொல்லி ரொம்ப கடினமா சொல்றாரு. மூன்றாவது சொல்றாரு, நீங்க எனக்கு எதிர்த்து நிக்கல, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எழும்பி நிற்பாங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. சும்மா என்ன கத்தறது, அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் யார் சொன்னது? அதெல்லாம் சில வரங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் பிரசங்கம், இப்படி எல்லாம் டீச்சிங் நடக்கும். ஆவியானவர் ஒருவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். நமக்கு சதர் இருந்தா போதும், ஃப்ளஷ் இருந்தா போதும், அத்தனை பேர் மேலும் தம்முடைய வல்லமையை அவர் ஊற்றி அவர்களோடு கூட அவர் கொன்னை வாயோடு பேச விரும்புகிறார். நீ பாருங்க, கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பிரசங்கங்கள் ஏராளமா கேட்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்துல எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீ பாவம் செய்தால், பேசினாலே உனக்கு மன்னிப்பு கிடையாது. தாராளமாய் பேசுகிறார்கள். அபிஷேகம் பெற்றவர்களை கேவலமாய் பேசுகிறார்கள். அந்நிய பாஷெல்லாம் கிடையாது, ஆவியானவர்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இன்னைக்கு ஏராளமா வந்துடுச்சு. துருபதேசங்கள் வந்துடுச்சு. அப்படிப்பட்டவங்களா தான் யூதர்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா சொல்றாரு, நீங்க எப்பவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறீங்க. நீங்க சொல்ல முடியுமா, சபையில பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எழுத்து நிற்கிற அநேக சபைகள் உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? இங்க வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:10. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால், சொல்ல என்னது? விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. கிரிட்டிசைசம் பண்றவன், கேலி கிண்டல் பண்றவன், அல்லது பரியாசம் பண்ணுகிறவர்கள், அதுதான் தூஷணம். அப்படி தூஷணம் பண்ணாக்கா நீ இயேசுக்கு விரோதமா பேசினா கூட இயேசு மன்னிச்சிடுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீ பேசினாக்கா உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க சபையில பிரசங்கம் பண்ண முடியாது. நீங்க அநேக சபைகள்ல அநேக விசுவாசிகள் மத்தியில் இந்த குழப்பம் இருக்குல்ல, ஆவியானவரை குறித்ததான குழப்பம் இருக்குல்ல. கடைசி காலம்
இரண்டாவது வருகைக்கு முன்பதாய் ஒரு எழுப்புதல் வரணும்னாக்கா ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் வேண்டும். அவர் செயல்படுவதற்கு இடம் வேணும். பாருங்க, ரொம்ப தெளிவா பிரசங்கம் பண்றாரு. நீ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீங்க எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்க, எல்லா காரியத்திலும் எதிர்த்து நிற்கிறீங்க. சபையை பார்த்து சொல்லுகிறார். அங்க இருக்கிற யூத பெரும் தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த கடைசி காலத்துல தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்க ஆவியானவர் குறித்து என்ன யோசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் குறித்து என்ன யோசிக்கிறீங்க? அவரால் அன்றி ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. அவர்தான் செயல்படுகிறவர், அவர்தான் செயல்படுத்துகிறவர், அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வருகிறவர். இந்த தேசம் எழுப்புதல் அடையணும்னாக்கா எல்லாரும் அபிஷேகத்துக்குள்ளாய் வரணும். எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டமாய் மாறணும். நீ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொந்த ஜனங்களை ஏத்து நிற்கிறாங்க. இயேசுன்னு பேர் சொல்றவங்களை ஏத்து நிற்கிறாங்க. நான் சோ ஆலயம் சொல்றவங்களை ஏத்து நிற்கிறாங்க. எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி எழுப்புதல் வரும்? முதலாம் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்ததுக்கு இவர் கண்டம் பண்ணி பேசுறார். என்ன நீ கொன்னாலும் வருவால, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிற அப்படின்னு பேசுற. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார். பாருங்க, வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, நீங்கள் இரண்டாவது வருகை குறித்து சொல்றார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அபிஷேகத்தை பெற்றோம், இன்னும் ஆவியானவரால் நடத்தப்படல. அபிஷேகத்தை பெற்றோம், இன்னும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. அபிஷேகத்தை பெற்றோம், இன்னும் மனம் திரும்பல. இன்னும் பெருமைகள், இன்னும் ஜாதி பெருமை, இன்னும் பண பெருமை, இன்னும் பாருங்க தாழ்மை இல்லை, இன்னும் மனம் திரும்பவில்லை. எதுக்கு நீ அபிஷேகத்தை பெற்ற அபிஷேகம் நீ துக்கப்படுத்துவதற்காக அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நீங்க துக்கப்படுறீங்க. நீங்க எதுக்கு அபிஷேகத்தை பெற்றீங்க? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற. அது சீல். சபைய அன்பு சகோதரனே, சகோதரியே, அது முத்திரை. எதுக்கு? இயேசு வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இவன் என்னுடையவன் என்பதற்கு நம் மேல் விழுந்த முத்திரை. அதுக்கு தாங்க அபிஷேகம். எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ப நீ என்ன பண்ற? ஆவியானவருக்கு எழுத்து நிற்கிற. அந்த வம்பு தும்பலாம் எனக்கு வேணாம். சிலர் நீ ஆவியானவருக்கு எழுத்து நிற்கிற, அது யாரோ சிலருக்கு. நாங்க அப்படி பாரம்பரியமா வந்தவங்க, எங்க அப்பா பேசல, எங்க தாத்தா பேசல, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, அவர் போற இடத்துக்கே நானும் போயிடுறேன். இந்த லாஜிக்கெல்லாம் இங்க வேண்டாம். உன்னை நரகத்துக்கு தள்ளுவதற்கு கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நீ ஆவியானவருக்கு எழுத்து நின்னாக்கா அது மன்னிக்கப்படாது. எனக்கு அன்பானவர்களை, கடைசி கால எழுப்புதலில் நீங்க பயன்படுத்தணும்னாக்கா ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், ஏத்து நிற்க கூடாது. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறவன் தான் இந்த கடைசி காலத்தில் பயன்படுத்தப்படுவான். ஹல்லேலூயா. எழுப்புதல் வேணும் இல்ல? நீ அபிஷேகத்தை பெற்றுக்கிறது மாத்திரம் அல்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும்.
பாருங்க, இவர் ரொம்ப தெளிவா அழகா சொல்றார். நீங்க ஆவியானவருக்கு விரோதமா பேசுறீங்க, ஆவியானவர் எப்பவுமே நீங்க எதிர்த்து தான் நிற்கிறீங்க. இன்னைக்கு மட்டும் கிடையாது, எப்பவுமே நீங்க எதிர்த்து தான் நிற்கிறீங்க. உங்க கோட்பாடே அப்படிதான் இருக்குது. மூர்க்கம் அடைஞ்சாங்க, பல்ல கட்டிக்கிறாங்க, கோபப்படுறாங்க, எல்லாம் கல் எடுத்துட்டு போய் அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் விஷன் பார்க்கிறாரு. தேவனுடைய வலது பாசத்தில் இயேசு இருக்கிறதை அவங்கள மன்னிச்சுட்டு அது தேவனோடு கூட போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கம் தேவை, இப்படிப்பட்ட பிரசங்கம் தேவை. அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருந்தெல்லாம் போதும். இயேசு அன்பானவர் தான். இரக்கம்லாம் சொன்னதெல்லாம் போதும். இயேசு இரக்கமானவர் தான். நீங்க சொல்லி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசு அதை தர்றார் இதை தர்றார் சொன்னதெல்லாம் போதும். இயேசு தராதவர் கிடையாது. நீ கேட்காமலே உனக்கு மூச்சை கொடுத்துருக்கார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஏமாத்து பிரசங்கெல்லாம் வேண்டாம். எழுப்புதல்ல நீங்க பயன்படணும்னாக்கா கட்டாயம் தெளிவாய் பிரசங்கிக்கணும். ஸ்தேவான் என்ன நடந்தாலும் சரி, என் ஜீவன் எடுபட்டு போகும் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதை அவர்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால தான் இயேசுவே எழும்பி நின்றார். ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ஜீவன் போகும் பொழுது இயேசுவே எழும்பி நின்று வரவேற்றார். அப்படியே பார்க்கிறாரு, இயேசு நிற்கிறாரு, பிதாவோட பக்கத்தில் நிற்கிறாரு. இவங்க அடிக்கிறான் ஒரு பக்கம், அந்த அடி வடி எல்லாம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனையாவே இல்லை. குத்துறான், கொல்றான், என்ன பண்ணாலும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிதாவே அவர்களை மன்னியும். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க சொன்னதை அவன் கேட்டானோ கேட்கலையோ சரி, நீங்க அவனை மன்னிச்சிருங்க, அவனை தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் கடந்து போனார். எழுப்புதல் காலத்துல நீ மறுரூபமாகணும். எழுப்புதல் காலத்துல இயேசுடைய வருகையில நீ காணப்படணும். இயேசுவோடு கூட நீங்க நித்தியமாக வாழணும்னு சொன்னாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையணும். ஹல்லேலூயா. ஸ்தேவான் இந்த கடினமான இப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணதுனால தான் அவர் கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அவளை கல்லெறிஞ்சு இந்த உலகத்தை விட்டு அவர் போனார். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் ஹல்லேலூயா மகிழ்ச்சியாய் அவர் கடந்து போனார். அவர் அதை அப்படியே பார்த்துட்டு சொல்றாரு, நேருக்கு நேர் பார்த்துட்டு சொல்றார். பிரியமானவர்களே, இந்த உபத்திரவ நாட்களிலே நாம் ஆண்டவருக்காக நிற்கணும். அப்படிப்பட்டவர் தான் தேவை. எழுப்புதல் காலத்தில் கர்த்தருக்காய் உண்மையாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை உண்மையாய் சொல்லுகிறவர்கள், மாயமாலமா அல்ல, உண்மையாய் பேசுகிறவர்கள் தேவை. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் எழுப்புதல் காலத்தில் பயன்படுத்துவார். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியானவர் நடத்துகிற அபிஷேகம். என்ன நடந்தாலும் சரி உன்னை ஆவியானவர் நடத்துவா. ஸ்தேவானை நடத்தினார்ல, மேக்சிமம் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அவன் உயிர் எடுக்க முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவன் ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியலையே. அவர் ஆத்மா எங்க போகணுமோ அங்க கரெக்டா போய் சேர்ந்துச்ச. ஆவியானவர் நடத்துவார். எதிர்த்து நிற்காதீங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்கள் இருதயம் எப்பவும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக இருக்கட்டும், உங்களுடைய காது எப்பொழுதும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக இருக்கட்டும். நீங்கள் தான் அந்த தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் அந்த தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் தான் ஆவியானவர் வாசம் செய்ய விரும்புகிறார். அங்கிருந்து தான் எழுப்புதல் வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து தான் அந்த ஸ்பார்க் வரப்போகுது, எழுப்புதலின் அக்கினி. ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள தான் இருக்குது. அதை கெடுத்துனா கத்திரம் கெடுத்துருவார். ஆண்டவரே,
ஒருவேளை நான் பெற்றோம் இன்னும் துக்கப்படுத்திட்டு இருந்தோம்னாக்கா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை என்ன மன்னிச்சிருங்க, இன்னும் அபிஷேகத்தை எனக்கு புதுப்பித்து கொடுங்க, இன்னும் என்னை ஆவினால் நிரப்புங்க, எனக்கு அபிஷேகம் வேணும். இதெல்லாம் வேணான்னு உட்கார்ந்துருந்தேன், இல்லை எனக்கு அபிஷேகம் வேணும், என்னை நிரப்புங்க. இது கடைசி காலத்தில் என் மேலே அந்த முத்திரை விழணும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, சீல். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீல் இருந்தாக்கா அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. சீல் இல்லாத பேப்பருக்கு வேல்யூ கிடையாது. சீல் இருந்தாதான் இயேசுனுடைய வருகையில் இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். முத்திரை இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து போக முடியும். ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணுங்க. எல்லாத்துக்கும் அடையாளம் நமக்கு வச்சுட்டான்ல, ஆதார் அது இதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை. பரலோகத்துக்கு அடையாளம் நீ பெற்றிருக்கீங்களா? சீல் விழுந்திருக்கா? கேளுங்க, ஆண்டவரை என் மேல அந்த முத்திரை விழணும், என்ன முத்திரைங்க, என்ன அபிஷேகத்தால் நிரப்புங்க. எல்லாரும் மேலும் கர்த்தர் நிரப்புவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க கேட்கணும், நீங்க கேட்கணும். கடைசி கால எழுப்புதலில் என்ன இந்த அக்னினால் நிரப்புங்க, இந்த வல்லமையினால் நிரப்புங்கன்னு சொல்லி இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை இயேசுவே நீ நிரப்புவீராக. உம்முடைய சத்தியத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். நீர் அவர்களுக்குள்ளாய் வாசம் செய்து ஆவியானவர் நடத்துவீராக. உம்முடைய வருகைக்கு முன்பதாய் ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்படட்டும். உம்முடைய ஆணை பாய்ந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில்